ரோகிணி தன்னை பற்றி தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்கங்கிறதெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் தெளிவாகவே தெரியுது. இப்போ அந்த மனோஜ் கிட்டக்க திருப்பி வந்து ஒரு 55 இன்ச் டிவி வேணும், கூடவே ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது கூட அவர் போலீஸ்கிட்ட போயிடலாம் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம் போலீஸ்லாம் போனால் உனக்கு மானக்கேடாயிடும், ஒன்றை தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஒன்றை தான் வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு பெண்கள் வந்து கேஸ் கொடுத்தா அது ஆண்களுக்கு எதிராக தான் எப்பயுமே போகும், அப்படி இப்படிலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே பாவம் எல்லாரும் வந்து ஆதாரம் இல்லை அது இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லும் பொழுதே வந்து இவரும் ஒரு குழம்பி போயிடுறாரு. திருப்பி ஆனால் இவரும் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு வேற ஒரு கத்தி பேசி எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணி ஒரு மோசமான அம்மா, மோசமான மனைவி அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் மோசங்கிறத விஜயாவுக்கும் சேர்த்துக்கலாம், ரோஹிணிக்கும் சேர்த்துக்கலாங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கன்வின்ஸ் பண்ணி இவங்கள வந்து சரி வேறு வழி இல்லாமல் அந்த டிவியும் அந்த ஃப்ரிட்ஜையும் கொடுத்துட்றாங்க. இதுலேயும் இது நஷ்டம், 3 லட்ச ரூபா பணம் போச்சு, ஏற்கனவே மாதம் பணம் கொடுக்கணும், ப்ளஸ் இதுவும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் நஷ்டம். அங்கே ஆஃபீஸ் இருக்கவங்கலாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன பண்ணனே புரியாமல் ஒரு பக்கம் மனோஜ் குழப்பத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து சீதாவை நேராக போய் முத்து பார்த்து, நீயும் உங்கள் அக்காவும் சண்டை போட்டுக்கிறது நல்லா இல்லை, நானும் அருணும் வரதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் ஒன்றா இருந்தீங்க, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் அவன் கூட சண்டை போட்டேங்கிறது மட்டும் தானே, நான் அவன் கூட சண்டை போடலை, நான் அவனை ஆள் வச்சுலாம் அடிக்கலாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்காது தான், ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னா, அவருக்கு தான் ஆனால் உங்களுக்கு தான் அவரை பிடிக்காது, ஆனால் அவருக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு அது பேச, அதெல்லாம் இல்லை, உனக்கு எல்லாத்தையும் நான் உண்மையை ப்ரூவ் பண்ணுறேன், ஒரு நாள் டைம் கூட அவங்ககிட்ட நான் வந்து உன்கிட்ட பேசினேங்கிறத பற்றி மட்டும் சொல்லாத போதும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டில் ஒரே குழப்பமாக இதை முத்துட்ட சொன்னால் முத்து கிண்டல் பண்ணுவார்னு ரவியை வந்து கீழே கூப்பிட்டு ரவி ஸ்ருதி கிட்டக்க வந்து இப்போ ரோஹிணியும் மனோஜும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த வந்து எனக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுத்து விட்டேன், நான் டிவியை கொடுத்து விட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும் போது போலீஸ்கிட்ட போயிடுங்கன்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது முத்து கீழே வந்துடுறாரு. அங்கே மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பணமே கொடுத்துடக்கூடாது, நீங்கள் பணம் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா கையில் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் தான் அப்படின்னா இதையே ஆதாரமாக வச்சுருவாங்க, ஏற்கனவே பணம் கொடுத்தாங்க இப்போ திருப்பி பணம் தரணுங்கிறதுக்காக இப்படி போய் சொல்கிறாங்கன்றுவாங்க, உங்கள் மேலே தான் பழி திரும்பிடும், இந்த வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும், ஒரு வீடியோ கேமரா வச்சு அவங்க வாயிலேயே உண்மையை வர வச்சு அந்த ஆதாரத்தை வச்சு அவங்கள மடக்கணும் அப்படின்னு வந்து முத்து ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது தான் அவர் தோணுது இந்த ஐடியா நம்ம வாழ்க்கைக்கு ஒர்க் ஆகுமேன்ட்டு. இப்போ தான் அருணை போய் டேரெக்டாக போய் பார்த்து அருண் கிட்டக்க வந்து இவர் வந்து காரை விட்டு இறங்கி போய் அவர் இந்த ஒரு ஓரமாக ஜங்ஷனில் நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்கே போய் வந்து பேசுகிறார். பேசி தம்பி ஏன்பா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவர் உடனே வந்து நான்லாம் வந்து உன்ன மாதிரி சத்தம் போட்டு ரவுடித்தனம் பண்ணுறாங்கல்லடா, உன்னை அந்த வீட்டில் எல்லாரும் காவல் தெய்வமாக பார்க்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ வருத்தே கிடையாது, இனிமேல் முடிவு பண்ணிட்டேன், ப்ரில்லியண்ட்டாக என் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணணும், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கு இருக்க வித்தியாசம் தான் அப்படின்னு அவரை பற்றியே நிறைய பேசிக்கிட்டு அதனால தான் இப்போ சீதாவை உன்னை வெறுக்கவே வச்சிட்டேன் பார்த்தியா, அதுதான் எனக்கு வேணுங்கிறது, அதுக்காக தான் நான் பண்ணேன். அந்த 3 ஆட்கள் வந்து வந்தபோது நீ ஏன்டா என்ன காப்பாற்றினேன், நீ வராட்டி கூட நானே என்னை காப்பாற்றிருந்துருப்பேன், ஆனால் அது உன் ஆட்கள் இல்லைன்னு தெரிஞ்சு கூட நான் நேக்க அப்படி காயின் நடந்தேன் பார்த்தியா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க இவர் கிக்கின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு முத்து. ஒன்றும் கவலைப்படாத, உன்னை வந்து அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டம் இருந்தாலும் பிரச்சனை பண்ணேன், இப்போ நிஜமாவே அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டம் வந்திருக்கேன், அந்த 3 ரவுடிங்களை விட பயங்கரமானவங்க, எனக்கே பயமாக இருக்கும், தான் பாரு அப்படின்னு வந்து கூப்பிட காரை விட்டு சீதாவும் மீனாவும் வந்து இறங்கி வராங்க. அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிறாரு. நாளைன்னு யூஸ்வலாக காமிப்பாங்க சிறகடிக்க ஆசையில், இன்றைக்கி காமிக்காம விட்டாங்கன்னு கொஞ்சம் அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் நடக்கும்னு பார்க்கலான்னு பார்க்குறோம், ஆனால் வந்து அதை புஷ்ஷுன்னு போகாமல் இருந்தால் நல்லது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.